கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சபையின் வளர்ச்சி என்ற தொகுப்பில் மூன்றாவது செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நான் முடிக்கின்ற பொழுது சொன்னேன், அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி மனிதன் தனிப்பட்ட வாழ்வு, சபை வாழ்வு, பொது வாழ்வு, இவைகளில் அவன் எப்படி வாழ்கிறான். சபை வாழ்வில் நல்லா வாழ்கிறவன் பொது வாழ்வில் நன்றாக வாழ்வான். பொது வாழ்வில் நல்லால் வாழாமல் இருக்கிறவன் சபை வாழ்வில் ஒழுங்காக வாழவில்லை. சபையினுடைய வாழ்வில் ஒழுங்காக வாழாதவன் குடும்ப வாழ்வில் ஒழுங்காக வாழ்வதில்லை என்ற கருத்தின் அடிப்படையில் தான் முழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்டால் அது உங்களுக்கு மிக நலமாக இருக்கும். பெற்றோர்கள் இந்த அளவுக்கு என் பிள்ளையை படிக்க வைத்து புளிப்பான ஒரு சுவையை தருகிறார்களே, இனிப்பான செய்தியை தரவில்லையே. என்னிடத்தில் ஒரு சகோதரி வந்து பேசி கொண்டு வந்தார்கள். பெரும்பாலும் நான் இப்பொழுது இருக்கிற இந்த வீட்டிற்கு தெரியாமல் வரக்கூடிய நிலையில் சில சுபாவங்கள், சில சூழ்நிலைகள் மனிதனுடைய மூடத்தனத்தினால் அப்படி ஆகிருக்கிறது. அவர்களிடத்தில் வந்து செபிக்கின்ற பொழுது, இவ்வளவு தூரத்துக்கு என் பிள்ளையை வளர்த்தேன், அவன் எனக்கு இனிப்பான செய்தியை ஒரு நாளும் தந்ததில்லை, அவன் புளிப்பான செய்தியைத்தான் தருகிறான் என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்காக ஜெபித்து அனுப்பி, அவரை அனுப்புங்கள், நான் அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினேன். அப்போ பெற்றோர்களுடைய இவ்வளவு செலவழித்து இவ்வளவு பொருட்களை கடலிலும் தரையிலும் வெயிலிலும் இந்த பகுதியிலே அவர்கள் செய்கின்ற வேலைகள் இவைகள்லாம் நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் படுகிற பிரயாசங்களில் வாழ்ந்து படித்து சுகமாக வேலை செய்து ஒரு நல்ல சுபாவம் இல்லாதவர்களாக வாழ்ந்து விடுகிறார்கள் என்ற கருத்தை தான் உங்களுக்கு சொன்னேன். இது ஒரு வகை பார்ப்பதற்கு நன்றாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாத சபையினுடைய வளர்ச்சியாக இருக்கிறது. சில சபைகளில் நான் பார்த்திருக்கிறேன். தென்னிந்திய திருச்சபை போன்ற சபைகளிலே நான் அதிகமாக பிரசங்கித்த காலங்களில் பெரிய பெரிய வண்டிகள், கோண்டா, கான்வாய், இன்னும் இன்னோவா என்ற வண்டிகள்லாம் நூற்றுக்கணக்கிலே வந்து நிற்கும். சபை முடிந்த உடனே என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள். சொன்ன பின்பு அந்த நொடிப்பொழுதில் தானே, சனப்பொழுதிலே ஒரு நெல்லிக்காய் மூட்டையை நீங்கள் ஒரு சமதளத்தில் போட்டுவிட்டால் அந்த நெல்லிக்காய் பல வகைகளிலும் சிதறி ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்காது. அதுபோல் அவ்வளவு வண்டியும் அவ்வளவு கார்களும் எடுத்துக்கொண்டு விரைந்து விடுவார்கள். அந்த சபையில் வந்திருக்கக்கூடிய, ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், வெக்கற்றவர்கள், வயிற்றுக்கஞ்சிக்கு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்களோ முகவாடங்களாக இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் கைப்பிடித்து குலுக்கி அவர்களிடத்தில் விசாரணை உள்வாங்கிக் கொண்டு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய முடியுமா என்பதை ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய அளவிலே அந்த சபைகள் இல்லாமல் இருக்குமானால் அது சபையா? அது சபையல்ல, சபக்குழிதான். சபக்குழியை பாருங்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய தொகையை விட, இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய தொகையை விட, அவர்கள் வீடு வாசல்களை விட சபக்குழிகள் தான், செத்துப்போனவர்களுடைய தொகைதான் மிக அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. இப்பொழுது கணக்கெடுத்து பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது. இதைத்தான் நான் சொல்லுகிறேன். சபை முடிந்த உடனே சபைக்கு வருகின்ற பொழுது வாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு அவரவர் ஜெபத்திலே அமர்ந்திருந்து செய்தியை கேட்டுவிட்டு சபை முடிந்த உடனே ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி ஒருவருக்கொருவர் பேசி அவர்களுடைய குறைவுகள் நிறைவுகளை மிக சரியான முறையில் அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அது சபக்குழிகள் தான். ஆகவே இன்றைக்கி தென்னிந்திய திருச்சபை என்று சொல்வது மாத்திரமல்ல, இந்திய திருச்சபை எடுத்துக்கொண்டாலும், ஐபிசி எடுத்துக்கொண்டாலும், பெந்தேகோஸ்து எடுத்துக்கொண்டாலும், பிரதரனை எடுத்துக்கொண்டாலும், இன்னும் அநேக சபைகள், தனிப்பட்ட இண்டிபெண்ட் சபைகள் போன்றவைகளை எடுத்துக்கொண்டாலும், ஆடல் பாடல், கீதங்கள், மேளங்கள், முழக்கங்கள், கொட்டுக்கள், ஒருமை மேளங்களெல்லாம் முழங்கிவிட்டு சில மணித்துளிகளிலே அவர்கள் ஓடி போய்விடுகின்ற காட்சி இருக்குமானால் அவைகள்லாம் சபக்குழிகள் தானே தவிர சபைகள் கிடையாது. சபை என்பது ஐக்கியம், அருமையான தத்துவங்களை எடுத்து சொல்வது, அருமையான தத்துவங்களை உள்வாங்கிக் கொள்வது, வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும், இந்த மனுஷ சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்து ஒருவருக்கொருவர் ஏம்பிக் கொண்டு இருக்கக்கூடியது தான் அந்த சபையினுடைய அமைப்பாக இருக்கிறது.
அப்போது இதற்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. பைபிளில் எழுதியிருக்கக்கூடிய ஆலோசனைகள், இந்த வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் உள்வாங்கி ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அந்த அந்த சிந்தனையிலே மூழ்கி வீட்டுக்கு சென்றால், அவர்கள் கறியும் சோறு எடுத்து சாப்பிட்டாலும் சரி, வெறும் ரசத்தை சாப்பிட்டாலும் சரி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ளே அது மகா அளவிலே அது பெரிதாக பெருகி இருக்கும். மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அவள் நடவடிக்கைகளாம் நலமாக இருக்கும். ஆனால் அப்படி அந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் வீட்டிற்கு சென்ற உடனே எவ்வளோ வேகமாக சாப்பிடணுமோ அவ்வளோ வேகமாக பிள்ளைகள் எல்லாரும் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு மேட்னிஸோ சினிமாக்கள் போன்ற அந்த உல்லாசபுரியான காரியங்களுக்கு புறப்பட்டு விடுவார்கள். நான் சில இடங்களில் பார்த்துருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை முடிந்த உடனே நன்றாக கறியை பொரித்து சாப்பாடுகளை கட்டி வைத்து கொண்டு மெரினா பீச்சுக்கு சென்று விடுவார்கள் தின்பதற்கு. அன்றைக்கு மாலையில் யாரை பார்ப்போம், யாரிடத்தில் பேசுவோம், இன்றைக்கு உள்வாங்கி கொண்ட சத்தியத்தை எந்த மனிதரிடத்தில் நாம் அதை பேசலாம் அப்படிங்கின்ற எண்ணம், அதனுடைய சிந்தனை வருவது, இதெல்லாம் நிழலுக்கு அரைத்த நீராக இருக்கிறது. ஒரு மரம் இருக்குது என்று சொன்னால் அந்த மரத்தின் தூரில் இறைக்கின்ற அந்த தூர் அந்த அந்த வேர் வாங்கி கொள்வதற்கு மாறாக நிழல் வாங்கிவிட்டு ஒன்றுமில்லாமல் பழுதடைந்து போயிருக்கிறது அல்லவா? அதுபோல தான் இன்றைக்கு சபையிலே மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்றை சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருப்போம். இப்போ எலியாவை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவன் ஏதாவது அவனுக்கு பிரியமில்லாத அல்லது அவனிடத்தில் சண்டை போட்டதான ஏதாவது தானியலோ தாவீதோ என்ற பெயர் அளவில் இருக்கும். அவனை எப்படி பழி வாங்கலாம், என்ன அவனுக்காக எப்படி ஜெபம் பண்ணலாம், பழி வாங்குவதற்காக இப்படி யோசித்து கொண்டிருப்பார்கள். அந்த சத்தியத்தை சரியாக உள்வாங்காதவர்கள். இப்படித்தான் அநேக நபர்களுக்கு என்னதான் சத்தியத்தை விதைத்தாலும் அந்த செடியினுடைய வளர்ச்சி, அந்த மரத்தினுடைய வளர்ச்சி, அந்த குருத்து வளர்ந்தவைகள் அனைத்தும் பட்டு போய் விடுகின்றன. ஏன்? அது பூக்க கூட கிடையாது, அது காய்ப்பதும் இல்லை. அது கடைசியாக பல முயற்சிகள் இழுத்தும் பலன் இல்லாத பொழுது ஊழியக்காரர்கள் என்னதான் அதற்கு முயற்சி எடுத்தாலும் கர்த்தரே அவைகளை பிடுங்கி வெளியே எறிந்து விடுவார். இது தேவையில்லை. இது இந்த இடத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. இதில் ஏதாவது ஒரு செடியை வைக்கலாம், மரத்தை வைக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கு நீ நான் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறோமே, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லை என்றால் நம்முடைய காலத்திற்கு முன்னாலே நாம் மறிக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கு நீ நானும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால், உன்னையும் என்னையும் படைத்தவரை நோக்கி பார்த்து கொண்டு அவரை போல வாழவில்லை என்றால், ஒரு மனிதனுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டிய இடத்துல இரக்கம் பாராட்டவில்லை என்று சொன்னால், உனக்கும் சவக்குழிக்கும் என்ன வித்தியாசம்? காலத்திற்கு முன்னே நீ மரித்து போக வேண்டிய பட்டு போவாய். நீ ஒரு மரமாக மற்றவர்களுக்கு கனி தரக்கூடியதாக நீ இருக்க முடியாது. ஆகவே சபையினுடைய வளர்ச்சி இன்றைக்கு நன்மை செய்வதற்கென்றே கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்வதற்காக. இந்த நன்மை செய்யவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்படவில்லை. அவரை அறிந்தும் அறியாதவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட நிலைக்குள்ளே நீங்களும் நானும் காணப்படக்கூடாது. நல்ல வளர்ச்சி வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த செய்தியை முடித்து, இதற்கு பின்பு வருகின்ற செய்திகள் சற்று கடினமாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். எவ்வளவு ஆழமாக இந்த சபையின் வளர்ச்சி செய்தியிலே நீங்கள் வேறு விடுகின்றீர்களோ அவ்வளவு கனிகளை கொடுப்பீர்கள். இனிப்பாக இந்த உலகத்திற்கு கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென், ஆமென்.